வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு என்னென்ன டீட்டெயிலாக வந்து தேவைப்படும், ஸோ இதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் ஏதாவது தேவையா இல்லையா, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் கிரெடிட் கார்டு அப்ரூவல் ஆச்சு, எவ்வளோ லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரெடிட் கார்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ தான். இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆனுவல் இன்கம் ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 3 lakhக்கு மேலே நீங்கள் வாங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே டேட் அன்னைக்கு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி மந்த் நீங்கள் வந்துட்டு 20,000 ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 20,000க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 rupeesக்கும் உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இது ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு ஒருவேளை உங்களுக்கு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் ரிசீவ் பண்ண அடுத்த ஒரு 30 நாளைக்குள்ள 5,000 ரூபாய் இல்லை 5,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கிரெடிட் கார்டை ரிசீவ் பண்ண அடுத்த 30 நாளைக்குள்ள ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு அதிகபட்சமாக 1000 ரூபாய் வரைக்கும் இதில் வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இன்கம் ப்ரூஃப் வெரிஃபை பண்ணாமல் உங்களுக்கு இதில் வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான ஃபுல் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த், இதுவும் ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரியான டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பர், உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட ஃபுல் டீட்டெயில் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இப்போ ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்குபேஷன் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கம்பெனி நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம், அதிகபட்சமாக எவ்வளோ இன்கம் வாங்குவீங்களோ அந்த இன்கம் அமௌண்ட்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு அடுத்தது உங்ககிட்ட ஆல்ரெடி கிரெடிட் கார்டு இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா இதை ஆன் பண்ணி விடுங்க, இல்லை அப்படின்னா டேரெக்டாக கண்டினியூ கொடுத்துடலாம். இப்போ என்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது, நான் என்னோட கிரெடிட் கார்டு டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டு இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிரெடிட் கார்டோட டைப்பை வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் எலிஜிபிலிட்டி இல்லைனா ரிஜெக்டட் ஆகும், இல்லைனா ஃபஸ்ட்டு வாவ் கிரெடிட் கார்டுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். வாவ் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் மூலமாக வாங்கக்கூடிய கிரெடிட் கார்டு. ஸோ அந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு போட்டு உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டையுமே வந்து ஷோ பண்ணுவாங்க. இப்போ நமக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 41,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கான லிமிட் வந்து இதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.67% வந்து பர் மந்த்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க. பர் இயருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சமாக 20% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு, நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்தது கார்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு செலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் யுவர் ப்ரிஃபர்ட் கார்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்டாக வந்து ஷோ ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 1 by 1 உங்களுக்கு எந்தெந்த கார்டெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்குதோ எல்லாமே காமிப்பாங்க. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாசிக் கிரெடிட் கார்டு தான் வந்து செலக்ட் பண்ணோம். நமக்கு கிளாசிக் கிரெடிட் கார்டு வந்து ஷோ ஆகுது. ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கிரெடிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கார்டில் உங்களோட நேம் வந்து எப்படி பிரிண்டட் ஆகணும் அப்படின்னு
அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீட்டெயில் இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இந்த அட்ரஸ் தான் கார்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. உங்களுக்கு வேறு அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும், இல்லை இந்த அட்ரஸில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா கிளிக் ஹேர் டு எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்களோட மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருந்ததுன்னா இதில் என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா விட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து எந்த அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ரெசிடென்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட கரண்ட் அட்ரஸ்க்கு தான் டெலிவரி பண்ணுவாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் பர்சனல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் கார்டுக்கான பேமெண்ட்டை வந்து உங்களோட ஐடிஎஃப்சி பேங்க்லேருந்து மந்த்லி டெபிட் பண்ணணுமான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஐடிஎஃப்சி பேங்க் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பேங்க்லேருந்து டெபிட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வராது. இப்போ எனக்கு வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ அதனால் நான் இதை வந்து செலக்ட் பண்ணலை. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட ஆஃபீஸ் இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா அதோட கோடு, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இது ரெண்டையும் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இது ரெண்டுமே வந்து இல்லை அப்படின்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு ஹையர் ஆஃபீஸர் யாராவது ரிலேட்டிவாக இருக்கிறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. இல்லை டேரக்டர் யாராவது வந்துட்டு உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல நோ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் வந்து ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒரு பாப்பப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஆப்ஷன் வந்து செலக்டட் ஆயிருச்சு. அடுத்தது இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. நம்மளுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரும் இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கான வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. வீடியோ கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து சைன்லாம் வந்து பண்ண சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் உங்களோட பேசிக் டீட்டெயில் எல்லாமே கேட்பாங்க. எல்லாம் இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இதில் தான் வரும், தமிழ் வந்து கிடையாது. ஸோ நான் வந்துட்டு கேவிசி கம்ப்ளீட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்து பண்ணேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்களோட சேலரி, உங்களோட பேன் கார்டை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு வந்து ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டு ப்ராசஸ் ஆனால் அடுத்த 1 வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மெயிலு, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிதாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட ஐடிஎஃப்சி பேங்கோட மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து செக் பண்ணும்போது எனக்கு கார்டு நம்பர் எல்லாமே வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ளேயே எனக்கு கார்டும் வந்து ரிசீவ் ஆயிருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஐடிஎஃப்சி பேங்க்கில் உங்களால் வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வந்து வாங்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 10 பாயிண்ட் அப்படின்னு வந்து ஆரம்பிப்பாங்க. பட் 10 பாயிண்ட்லாம் வந்து கிடைக்காது. மேக்ஸிமம் 32% தான் எனக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ, ரெனிவல் ஃபீ எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது அப்படின்னா ஐடிஎஃப்சி பேங்கை சூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னும் நிறைய ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் எந்த கிரெடிட் கார்டு வாங்கினாலும் சரி அதோட சேர்த்து உங்களுக்கு ரூபே டைப் கிரெடிட் கார்டு ஃப்ரீயாகவே அலோகேட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு 200 சார்ஜஸ் பண்ணுவாங்க. 200 உங்களுக்கு வந்து ரீஃபண்டபுள் தான். நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் இது பண்ணும்போது 50 ரூபாவா உங்களுக்கு 4 டைம் வந்து கொடுத்து அந்த 200 கழிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி நீங்கள் 2 கிரெடிட் கார்டு வந்து எடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஒர்த்தான கிரெடிட் கார்டு தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 இயர் இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை யாருக்கெல்லாம் அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.